அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்பு நம்ம வீடியோவில் வந்து என்னென்ன 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், ராசிகளில் வந்து என்னென்ன கிரகங்கள் ஆட்சியாகுது, அதே மாதிரி எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன அதிபதிகள், ராசி அதிபதிகள் வர்றாங்க, அதை பற்றிய டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது 12 ராசிகளை வந்து 3 விதங்களாக பிரிச்சிருக்காங்க. சரம், சிரம், உபயம் அப்படின்னு சொல்லி. அந்த 3 விதங்களை பிரிக்கும்போது ஏன் அப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, அந்த ராசிகளுக்கு ஒரு தன்மை இருக்கு. சரம் ராசி அப்படின்றது இயக்கம், இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசிகள், ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசிகள். சரிங்களா? சிர ராசி அப்படின்றது நிலைத்தன்மை, நிலையா ஒரு இடத்துல வந்து நிலையா இருக்கக்கூடிய தன்மை குறிக்கும். உபய ராசிகள் வந்து இயக்கமும் இருக்கும், நிலைத்தன்மையும் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா, சரம் ஃபஸ்ட்டு மேசன் சரராசியில் வரும், அதே மாதிரி கடகம் சரராசியில் வரும், துலாம் சரராசியில் வரும், மகரம் சரராசியில் வரும். இவையெல்லாம் வந்து இயக்கத்திலே இருக்கக்கூடிய ராசிகள். இந்த ராசிகள் இந்த ராசிகள் லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கத்திலே இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அது மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் அதுக்கான காரங்களும் ஒரு மாதிரி இயக்கத்திலே இருக்கும். சரிங்களா? அடுத்த சிரம் நிலைத்தன்மை கொண்டது, நிலையான தன்மை உடையது. நிலைத்தன்மை உடைய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், அதே மாதிரி கும்பம். இது வந்து சிர ராசியில் வரும். ரிஷபம் சரி, அதுவும் சிறத்தன்மை கொடையதான். இந்த 4 ராசிகள் ரிஷபம், சிம்மம், விருச்சகம் மற்றும் கும்பம், இந்த 4ம் சிற ராசியில் வரும் நிலைத்தன்மை உடைய ராசிகள். உபய ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ் மீனம், தனுசு, மிதுனம், கன்னி, இதெல்லாம் உபயராசிகள். உபயராசிகள் வந்து 2 தன்மையுடைய ராசிகள். 2 தன்மை அப்படின்னா என்ன? அப்படியே இப்போ வந்து இப்படியும் இருக்கும், அப்படியே இருக்கும், இயக்கமும் இருக்கும், நிலைத்தன்மையும் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு வேலைக்காக நான் வந்து என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. நான் துலா லக்னம், என்னுடைய ராசியுமே துலா ராசி. சரிங்களா? என்னுடைய ராசி லக்னம் சரம்ல வந்ததுனால நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டவன். சரிங்களா? அதே இது என்னுடைய 9ஆம் பாவமான மிதுனத்துல வந்து ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாம், குரு இல்லை வேற கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப அது வந்து நிலைத்தன்மை கூடியது. அப்ப வந்து 9ஆம் பாவம் வந்து யாரை குறிக்கும்? தந்தை. சரியா? அந்த தந்தை வந்து ஒரு நிலைத்தன்மையான ஒரு இடத்தில் அமர்ந்து தொழில் செய்யக்கூடிய இல்லை ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை உடையவராக இருப்பார். இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்றது. சரிங்களா? அதே இது மற்ற கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து பலன்கள் எடுக்க முடியும். இந்த வீடியோ மூலம் நான் சொல்லக்கூடியது 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. சரம், சிரம், உபயம். அந்த 3லையும் 4 ராசிகளை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதன் அடிப்படையிலும் பலன்களை நம்ம வந்து கவனிக்கணும். இது ஒரே ஒரு % தான். இதை தாண்டி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். நன்றி. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அஸ்ட்ராலஜி கன்சல்டன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து என்னுடைய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்.